இப்படித்தான் கோர்ட்ல ஒரு கேஸ், மனைவியை தலாக் விட்டான் கணவன் அல்லது அடிச்சுட்டான். என்ன காரணம் சொல்லி நீதிபதியிட்ட போய் நிக்கிறாங்க. நீதிபதி கேட்டாரு, என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களாமே, என்ன காரணம், ஏன் அடிச்சீங்க, ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அறைந்தீர்கள்? அப்போ அவர் சொன்னாரு, ஏன் அரைஞ்சன் தெரியுமா, ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா, ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தா, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன்னு சொன்னான். சரிமா குடுமான்னு சொன்னான். ஒரு பெரிய பரிசா இருந்துச்சு. அந்த பரிசை ஓபன் பண்ண, அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதை எடுத்தான். அதுல எதையாவது இருக்கணும் பார்த்தா, அதை ஓபன் பண்ணா, அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதையாவது கொடுப்பாளுன்னு பார்த்தா, அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுல இருந்து ஓபன் பண்ணி கொடுப்பாளான்னு பார்த்தா, அதுவும் இல்ல. அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தா, இல்ல. சரி, அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தா, இல்ல. அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. அதுலயாவது குடிப்பாளான்னு பார்த்தா, இல்ல. அதுல இருந்து ஒரு குட்டி பரிசு வந்துச்சு. நீதிபதி சொன்னார், என்னன்னு சொல்லு, ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிற, உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருத, நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு கோபம் வரும், அதாங்க அடிச்சன. இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால், என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமார்களிடத்திலே அழகிய முறையில் அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும். இன்னைக்கு பல